கிரேக்க நாடகங்கள் இவை மிகவும் தொன்மையானது. கிரேக்க நாடகங்கள் அந்நாட்டின் விளையாட்டு மற்றும் சடங்குகளில் இருந்து தோன்றியது. இவை மட்டும் அல்லாது தடகள போட்டிகள், ஜிம்னாஸ்டிக், இசை, திருமணம், சிறப்பு சடங்குகள் மற்றும் சிம்போசியா ஆகிய நடனங்களிலிருந்து இந்நாடகங்கள் உருவாயின. கிரேக்க நாடகத்தின் காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிமு 6 மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகளில் நூற்றுக்கணக்கான நாடகங்கள் நடிக்கப்பட்டன. அதில் 3 நாடக ஆசிரியர்கள் நாடகங்கள் இன்றளவும் நம் கரங்களுக்கு கிடைக்கின்றன. அஸ்கிலஸ், சோபோக்லஸ், யூரிபிடியஸ் ஆகிய 3 அறிஞர்களும் அவர்கள். கிரேக்க நாடகத்தின் முதல் ஆசிரியர் தெஸ்பிஸ் ஆவார். கிரேக்க அரங்குகளின் அமைப்பை பார்ப்போம். கிரேக்க அரங்குகள் அரைவட்ட வடிவமாக அமைந்திருக்கும். இவர்கள் மலைகளை குடைந்து செதுக்கி அவற்றை அரங்குகளாக அமைத்திருந்தனர். இதில் நடிகர்கள் கீழ் நடித்தனர். 3 புறமும் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்த்தனர். பின்னால் இருக்கும் இடம் பேக் ஸ்டேஜ், அதாவது ஒப்பனைகள் செய்து கொள்ளும் இடமாக இருந்திருக்கும். இவர்கள் தங்கள் உயரங்களை கூட்டி காட்ட காலணிகளை அணிந்தனர். கதாபாத்திரங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக தலைகளில் வண்ண வண்ண முகமூடிகளை அணிந்திருந்தனர். இது இசை, நடனம் ஆகியவற்றோடு இணைந்திருந்தது. கோரஸுக்காக ஒரு குழு இருந்தது. இசைக்குழுவும் இதோடு இணைந்தே இருந்தது. நடனம், இசை போன்றவை சேர்ந்தே இந்நாடகங்கள் நடிக்கப்பட்டன. கிரேக்க நாடக ஆசிரியர்கள். கிரேக்க நாடகத்தின் முதல் ஆசிரியர் தெஸ்பிஸ் ஆவார். இவர் ஒரு கதாபாத்திரத்தை உடைய நாடகங்களை தயாரித்தார். அதற்கு பின் வந்தவர் அஸ்கிலஸ், கிமு 525 to 456. இவர் 2 கதாபாத்திரங்களை கொண்ட நாடகங்களை வடிவமைத்தார். அடுத்ததாக வந்தவர் சோபோக்லஸ். இவர் கிமு 496 to கிமு 406. இவர் 3 கதாபாத்திரங்களை கொண்ட நாடகங்களை உருவாக்கினார். இவரது இடிப்பஸ் வேந்தன் என்ற நாடகம் மிகவும் சிறப்புக்குரியது. இது கிமு 430ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்ததாக யூரிபிடியஸ். இவரது காலம் கிமு 480 to கிமு 406. இவர் மிக யதார்த்தமான நாடகங்களையும் அரங்கேற்றி காட்டினார். இவர்கள் அனைவருமே துன்பியல் எனப்படும் டிராஜடி நாடகங்களையே அரங்கேற்றினர். அடுத்ததாக அரிஸ்டோபோன்ஸ். இவர் இன்பியல் நாடகங்களை இயற்றினார். இவரது காலம் கிமு 448 முதல் கிமு 386 வரை. இவர்கள் அனைவருமே உலக பொதுமை கருத்துக்கள் பொருந்தும் வகையிலேயே நாடகங்களை இயற்றினர். ஒரு சமூகம் உச்சபட்ச நிலையில் இருக்கும் பொழுது அங்கு துன்பியல் நாடகங்களையே விரும்பினர். அந்த சமூகம் வீழ்ச்சி அடையும் பொழுது அவர்கள் இன்பியல் நாடகங்கள் அங்கு ஏற்றம் பெற்றிருந்தது. கிரேக்க நாடகங்களில் அரங்க பொருட்களும் அரங்க அமைப்புகளும் இருக்காது. அரங்க அமைப்புகள் என்பது செட்டிங்ஸ், அதாவது ஒரு அரண்மனையோ அல்லது அந்த காட்சிக்கு தேவைப்படும் அந்த இடங்களும் இருக்காது. அரங்க பொருட்கள் என்பது அதில் கையாளப்படும் வாள்களோ அல்லது ஒரு அரசன் கையில் இருக்கும் வாள்களோ கையில் இருக்கும் கோல்களோ போன்றவைகள் இருக்காது. அதற்கு பதிலாக மொழிகளிலேயே பாவனைகளிலேயே அது உணர்த்தப்படும்.